Alhamdulillahi Rabbil Alameen wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala al mursalin amma ba'd fa a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim innal ladhina amanu wal ladhina hajaru wa jahadu fi sabilillah ulaika yarjuna rahmatallah. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 10 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழாக சில பல செய்திகளை சுருக்கமாகவும் விளக்கமாகவும் நாம் தொடர்ச்சியாக கண்டறிந்து வருகின்றோம். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 ஆண்டு காலத்தில் 2 ஆண்டுகளை நாம் முழுமையாக முடித்திருக்கின்றோம். 3வது ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்து 3வது வருடம், ஹிஜ்ரி 3வது வருடம் நபி அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகின்றார்கள். இப்போ இந்த 3வது வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் விஷயம் முஹர்ரம் மாதம், ஹிஜ்ரி 3வது வருடம் முஹர்ரம் மாதம் முதல் மாதமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகின்றது. சஅலபா, முஹாரிப் என்று சொல்லக்கூடிய 2 கிளைஞர்கள் மதீனாவின் மீது போர் தொடுக்க வரப்போகின்றார்கள், முஸ்லிம்களின் மீது அட்டாக் செய்ய போகின்றார்கள் என்ற செய்தி ஊர்ஜிதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே 450 வீரர்களை திரட்டிக் கொண்டு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனக்கு பகரமாக ஹலீஃபாவாக மதீனாவில் விட்டுவிட்டு நபி அவர்கள் அவர்களுடைய அந்த குலத்தவர்களுக்கு நோக்கி புறப்பட்டார்கள். ஒரு அரசியல் தலைவர், ஒரு ஆன்மீக தலைவர், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்திருக்கிறார்கள், அவர்களுடைய ஆட்டிடியூட், அவர்களுடைய ஆக்டிவ், அவங்களுடைய பர்சனாலிட்டி, வெறுமனே முசல்லாவில் அமர்ந்திருப்பது மட்டும் நம்முடைய வேலை இல்லை என்பதை மாதம் மாதம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள், மாசத்துக்கு மாசம் நிரூபிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யதார்த்தமா ஒரு சண்டை நடந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து நம்மளுடைய உடலும் மனதும் வெளிவரத்துக்கே சில நாட்கள் எடுத்துக்கும். அவ்வளோ அகப்பட்டுரும், அதுல அவ்வளோ பிரச்சனையா இருப்போம். இப்ப யோசிச்சு பாருங்க, 10 ஆண்டு கால வாழ்க்கை, இந்த 10 ஆண்டு கால வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட இந்த போர்க்களத்திற்கு இடையில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏனைய நாட்களில் நாம் பார்க்கக்கூடிய எண்ணற்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். இப்ப எவ்வளவு யதார்த்தமா, திங்கட்கிழமை போரு, செவ்வாய்க்கிழமை யதார்த்தமான வாழ்க்கை, புதன்கிழமை போரு, வேலைக்கிழமை யதார்த்தமான வாழ்க்கை, எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. இப்ப எவ்வளவு மன உறுதியோடு உறுதிமிக்கவர்களாக இருந்திருந்தால் இப்படி யதார்த்த நிலையில் இருந்திருக்க முடியும். இப்ப இங்க கவனிங்க, ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இந்த 2 கிளைஞர்களும் போர் தொடுக்க வருகிறார்கள் என்ற செய்தி வந்தவுடன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவில் தனக்கு பகரமாக ஹலீஃபாவாக வைத்துவிட்டு 450 வீரர்களை அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். இப்படி அந்த கிளையை நோக்கி செல்லக்கூடிய நேரத்தில், அந்த கிளையினர்களை தாக்குவதற்காக செல்லும் நேரத்தில் அந்த 2 கிளையில் இருந்து ஒரு கோத்திரத்தாரினுடைய ஒரு மனிதர், ஜுபார் என்று சொல்லக்கூடிய ஒருவரை வழியில் பிடிக்கிறார்கள். அவரே நார்மலா சிக்கிக்கிட்டார். அவரை மாட்டியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்களுடைய மைண்ட் செட் அந்த நேரத்தில் வேற மாதிரி இருந்தது. அவர் மாட்டியவுடன் அவர் சிக்கிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க. அவர் இஸ்லாத்தை தழுவிட்டார். எந்த கிளை மதீனாவின் மீது தாக்க வேண்டும் என்பதற்காக இருக்கின்றதோ அதிலிருந்து ஒரு முக்கிய பிரமுகர் இவங்க செல்லும் போது வழியில வராரு, மாட்டிக்கிட்டாரு. ஆனா நபி அவர்கள் அவர்கிட்ட இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க. அவர் இஸ்லாத்தை தழுவி விட்டார். பின்பு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வழியிலேயே கூப்பிட்டு சொன்னாங்க, இவருக்கு நீங்க மார்க்கத்தை கத்துக் கொடுங்க, குர்ஆன் ஓத சொல்லிக் கொடுங்க, இவரோடு நீங்கள் இருங்கள் என்று. இப்ப போறாங்க, அந்த கிளையின் மீது தாக்குதல் நடத்த போறாங்க. அந்த கிளையிலிருந்தே ஒருவர் வழியில் இஸ்லாத்தை தழுவி அவருக்கு மார்க்கமும் போதித்து அவரே வழிகாட்டுறார். இந்த பகுதியில் இவங்க இருக்கிறாங்க,
இந்த பகுதிகளில் இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவரே வழி காமிக்கின்றார். இப்போ அந்த கிளைஞர்களுக்கு பக்கத்தில் தி அம்ரு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கினார்கள். இந்த போருக்கு பேரும் தி அம்ரு என்பதுதான். இப்ப இந்த தி அம்ரு என்ற இடம்தான் நீர்நிலை அதிகமாக இருந்த இடம். அந்த இடத்தில் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரமிட்டார்கள். நபி அவர்கள் தங்களை தாக்க வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி இந்த தஅலபா முஹாரிப் என்ற கிளைஞர்களுக்கு தெரிந்ததும் ஊரை விட்டே ஓடிவிட்டார்கள். நபி அவர்கள் நம் மீது தாக்குதல் வந்திருக்கிறாங்கன்றது தெரிஞ்சதுமே ஊரை விட்டு ஓடி மலைகளின் மீது ஏறி தங்களை தாங்களே தற்காத்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தில் கிளம்பி சஃபர் மாதம் முழுக்க அங்கேயே தங்கியிருந்தார்கள். அந்த இடத்திலேயே சஃபர் மாதம் முழுக்க தி அம்ரு என்ற இடத்தில் தங்கியிருந்து பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு திரும்பினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். நபி அவர்களோடு மோதுவதற்காக யாருமே வரல. எப்படி அச்சத்தை விதைச்சிருக்கிறாங்க பாருங்க முஸ்லிம் தலைவர். எப்படி மார்க்கத்தை நாங்கள் சொல்வோம், நாங்கள் மார்க்கத்தை போதிப்போம், எங்களுக்கு குறுக்க யாரும் இருக்கக்கூடாது, நீங்க எங்களை எதிர்த்தால் பார்த்துக்கலாம் வாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தெளிவான சிந்தனையில் இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு வீரத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலிருந்து நம்மால் பார்க்க முடிகின்றது. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு திரும்பியதற்கு பின்னால் இப்போ அடுத்த பிரச்சனை என்ன? யூதர்களில் ஒருவன் இருந்தான். இவன் பேர் கஅப் இப்னு அஷ்ரஃப். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருக்கிறான். அவன் முனாஃபிக். முஸ்லிம்களை போன்று வேடம் போட்டுக்கொண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரச்சனையை உண்டு பண்ணுபவன் அவன். இந்த கஅப் இப்னு அஷ்ரஃப் இப்படிப்பட்டவனா நேரடியாவே எதிர்க்கிறவன். அங்கு மக்காவில் குறைஷி மக்கள் எப்படியோ இதே போன்று இந்த கஅப் இப்னு அஷ்ரஃப் மீண்டும் மீண்டும் முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுப்பது, நெருக்கடி கொடுப்பது, கடன் வாங்கியவர்களிடத்தில் பிரச்சனை செய்வது, அரபு பெண்கள் அந்த கடை வீதியில் சென்றால் அவர்களை கவிதை பாட வைத்து நோகடிப்பது. இந்த கஅப் இப்னு அஷ்ரஃப் இலக்கண இலக்கியத்தில் நயம் படைத்தவன். கவிதை பாட வரும், இவனுக்கு பழமொழிகள் தெரியும், மிக அழகானவனாக இருந்தான், வசதி வாய்ப்பு மிக்கவனாக இருந்தான். இந்த யூதர்களுடைய கோட்டைகளிலேயே இவனுடைய கோட்டை தான் மிக உயர்ந்த மாளிகை கோட்டை. அவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தான். சர்வ வசதிகளோடு இருக்கக்கூடிய இவனிடத்தில் யாரும் நெருங்க முடியவில்லை. இவன் மிகப்பெரிய பிரச்சனையாக மதீனாவிற்குள் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எந்நேரமும் இருந்து கொண்டிருந்தான். இப்ப இவனுக்கு செய்தி, பத்ருக்களம் முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், குறைஷி மக்கள் தோற்றுவிட்டார்கள். இந்த செய்தி இவனுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்படுத்துச்சு. முஸ்லிம்கள் ஜெயிச்சிட்டாங்களாம், குறைஷி மக்கள் தோத்துட்டாங்களாம், இது ஆகவே கூடாதே, நமக்கில்லை இது ஃபியூச்சர்ல பிரச்சனையா இருக்கும் என்று சொல்லி அப்பவே மக்காவுக்கு கிளம்பி போனாங்க. மக்காவிற்கு சென்று மக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரமுகர்களை எல்லாம் சந்தித்து, குறிப்பாக அபூ சுஃபியான் போன்றவர்களை சந்தித்து அவர்களுக்கு மத்தியில் கவிதைகளை பாடி, தோத்துட்டு வந்து சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, ஏதாவது பண்ண வேண்டாமா, அவங்கள ஏதாவது செய்ய வேண்டாமா என்று கவிதைகளை பாடி 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 அவர்களுடைய ரத்தத்தை சூடேற்றினார். நீங்கள் செய்வது சரி, நீங்கள் மீண்டும் அவர்களை தாக்க வேண்டும், நீங்கள் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அந்த மக்களை உசுப்பேற்றி கொண்டே இருந்தான். அப்ப அபூ சுஃபியான் கஅப் இப்னு அஷ்ரஃப் கிட்ட கேட்டாரு, நாங்கள் மக்காவில் இருக்கின்றோம், வருடா வருடம் எல்லா ஊர்களிலிருந்தும் ஹஜ்ஜுக்காக வருபவர்களை நாங்கள் பாதுகாக்கின்றோம், நாங்கள் நீர் புகட்டுகின்றோம், ஆனால் முஹம்மது எங்களை பார்த்து சொல்கின்றார் உங்களுடைய மார்க்கம் தவறானது, நான் கொண்டு வந்திருக்கும் மார்க்கம் தான் சரியானது என்று. காபே நீயே சொல்லு, யாருடைய மார்க்கம் சரியானது? இப்ப காபு சொன்னா உங்களுடைய மார்க்கம் தான் கரெக்ட், நீங்க எந்த கொள்கையில இருக்கிறீங்களோ இதுதான் சரி என்று இந்த விஷயம் சொன்ன போது அல்லாஹு தஆலா ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி காண்பித்தான். இந்த ஆயத்தை நல்லா உன்னிப்பா கவனிங்க. குறைஷி முஷ்ரிக்குகளும் யூதனும் ஒன்று சேர்ந்து பேசி, குறைஷி முஷ்ரிக்குகளை யூதன் உங்களுடைய மார்க்கம் சரியானது என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் அவனுடைய பாணியில் பேசுகின்றான். அலம் தர இலல் லதீன ஊது நஸீபம் மினல் கிதாப், நபியே நீங்கள் பார்க்கவில்லையா, வேதங்களிலிருந்து கொஞ்சமாக கொடுத்த அந்த மக்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யுமினூன பில் ஜிப்தி வத்தாகூதி, சிலைகளை நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள், ஷைத்தான்களை நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். யுமினூன பில் ஜிப்தி வத்தாகூதி,
ஒரே வார்த்தையில் அல்லாஹு தாலா முஷ்ரிக்குகளையும் யூதர்களையும் சேர்த்து வைத்து பேசுகின்றான். இன்னைக்கும் நீங்க அமெரிக்கா போன்ற நாடுகளில் பார்க்கலாம், சாத்தானை வழிபடக்கூடிய ஒரு கும்பலே இருக்கு. இதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லூசிஃபர் சிஸ்டம். லூசிஃபர் சிஸ்டம், சாத்தானை வழிபடுவது. அதே போன்று டிவில் ஹா, இந்த சிம்பல் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படி இந்த சிம்பல் பாபா படம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் தெரியும் இல்லையா? ஆனா இது ஆரம்ப நாட்கள்ல இருந்தே இப்படி இருக்கு. இந்த சிம்பல் 2 கொம்பு முளைச்ச மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஷைத்தானுடைய கொம்பு முளைக்கும் சொல்லிட்டு. இந்த சிம்பல் ஆரம்பத்திலிருந்தே வெளிநாடுகளில் இருக்கு. இதை வணங்குபவர்கள் இருக்கிறார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிப்பும் செய்தார்கள். தஜ்ஜாலுக்காக இன்றும் 3வது டெம்பிளை ஏற்படுத்த வேண்டும், ஹைக்கல் ஆஃப் சுலைமான், டெம்பிள் ஆஃப் சாலமன் என்று மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடித்துவிட்டு தஜ்ஜாலுக்காக இதை கட்ட வேண்டும் என்று அவர்கள் மும்முரமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது கூட அறியலாம். தஜ்ஜாலை வழிபடுவார்கள். தஜ்ஜால் வெளியேறும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கருப்பும் வெள்ளையும் ஆடை அணிந்த 70,000 யூதர்கள் தஜ்ஜாலை பின்பற்றி வருவார்கள். அவன் முதல்ல வெளிவரும் போதே யூதர்கள் அவனை பின்பற்றி வருவார்கள். இன்னைக்கு சவுதியில் நீங்கள் பார்க்கலாம், அல் உலா இருக்குல்ல, போனவர்கள் பார்த்திருப்பீர்கள். அல் உலா சமூது கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்ட இடம் இன்னைக்கு டூரிஸ்ட் பிளேஸ். இன்னைக்கு அல் உலா மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அது போக தஜ்ஜாலுக்கென்று ஒரு மாளிகையும் சவுதி கட்டி வச்சிருக்கு. யாருக்கும் போறதுக்கு அளவு கிடையாது அந்த இடங்களில் எல்லாம். இப்போ இதை அல்லாஹு தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மிக தெளிவாக அல்லாஹ் பேசுகின்றான். யுமினூன பில் ஜிப்தி வத்தாகூத், ஷைத்தான்களையும் சிலைகளையும் அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்கள். வயகூலூன லில்லதீன கஃபரு ஹாஉலாஇ அஹ்தா மினல் லதீன ஆமனு சபீலா, அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் சரியானது என்றும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கஅப் இப்னு அஷ்ரஃப் குறைஷி மக்கள் கிட்ட சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா அவனுடைய பாணியில் இந்த இடத்தில் பேசுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இது சூரத்துன் நிசாவினுடைய வசனம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போ இந்த விஷயம் குறைஷிகள் கிட்ட பேசிட்டு குறைஷிகளை முறுக்கேற்றி விட்டுட்டு அவர்களுடைய ரத்தத்தை சூடாக்கிட்டு மதீனாவுக்கு வந்துட்டான். மதீனாவுக்கு மீண்டும் 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 முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு, நேரடியாக எதிர்த்து கொண்டு, பெண்களை உசுப்பிக் கொண்டு, டென்ஷன் செஞ்சுக்கிட்டு இப்படியே இருக்கும் போது நபி அவர்கள் பார்த்தார்கள், இதுவும் ஒரு அரசியல் நடவடிக்கை. இதற்கு பேர் சொல்லுவாங்க ராஜதந்திரம். நேரடியாக ஒரு குழுவாக சென்று, ஜமாத்தாக சென்று, நேர் எதிராக வகை வகையாக அட்டாக் பண்றதுன்றது ஒண்ணு. இப்ப இது களை எடுக்கிறது. எவன் ஒருவன் சமுதாயத்தில் மிகப்பெரிய குழப்பவாதியாக, நாசக்காரனாக இருக்கின்றானோ, முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய எதிராளியாக போர்க்கொடியை தூக்கி கொண்டு இருக்கின்றானோ, சும்மா இருப்பவர்களை எல்லாம் சூடேற்றி கொண்டு முஸ்லிம்களின் மீது தவறான எண்ணங்களை, வஞ்சக விஷயங்களை விதைத்துக் கொண்டிருக்கின்றானோ, இப்ப இவனுடைய விஷயத்தை இப்படிதான் களை எடுக்கணும்ன்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே மிக தெளிவாக நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இந்த விஷயம் ஒரு கட்டத்தில் எல்லை மீறி கஅப் இப்னு மாட்ரு போகக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய ஒரு ஜமாத்தில் கேட்டார்கள், கஅபுடைய கதையை முடித்து விட்டு வருபவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. அவனை கொன்னுட்டு யார் வரா? இது ஜமாத்தா போய் போர் தொடுக்கிறது இல்ல. இவன் இருக்கக்கூடாது. எப்போ வரைக்கும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் ஒருவன் மூர்க்கமாக இதில் இருப்பானோ, இனி அவன் வாழ்வதனால் எந்த விதமான பயனும் இல்லை. அவனுடைய கதையை முடிப்பவர் யார்? இந்த கேள்வியை கேட்டதும் முஹம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, அவனை நான் கொன்று விட்டு வருகின்றேன் என்று சொன்னார்கள். பின்பு அவர்களை தொடர்ந்து அப்பாத் இப்னு பிஷ்ர், அதே போன்று அபூ நாயிலா, ஹாரிஸ் பின் அவுஸ், அபூ அபிஸ் இப்னு ஜிப்ர் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், இந்த 5 சஹாபாக்களும் அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் செல்கின்றோம், நாங்கள் செல்கின்றோம், நாங்கள் செல்கின்றோம் என்று சொன்னார்கள். இந்த 5 பேருமே கஅப் இப்னு அஷ்ரஃப்க்கு தெரிஞ்சவங்க, ஏன்னா ஒரே ஊருக்காரங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த அபூ நாயிலாவும் கஅபும் பால்குடி சகோதரர்கள், ஒரே தாயிடத்தில் பால் குடித்தவர்கள். இந்த அளவிற்கு நெருக்கம் இவர்களுக்கு இருக்குது. அப்போ நாங்க ஈஸியா அவங்க கிட்ட நெருங்க முடியும், அவனை கொன்று விடுகின்றோம் என்று இவர்கள் சொன்னார்கள். ஆனா ஆயுதத்தோடு அவன் பக்கத்துல போக முடியாது. அவன் பணக்காரன், பணபலத்தோடு யூதர்களுடைய அந்த ஜமாத்தில் அவன் இருப்பான் எப்பவுமே.
இப்போ முஹம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவனை நான் கொன்றுவிட்டு வருகின்றேன். ஆனால் உங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் தவறுதலாக அவனிடத்தில் கூறுவேன், அதற்கு நீங்கள் சம்மதிக்க வேண்டும். நபி அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. போர்க்களங்களில் பொய் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் அரசியல் நடவடிக்கை. இப்ப நபி அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. இதே போன்று முஹம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு முதலாக அந்த கஅப் இப்னு அஷ்ரஃப் கிட்ட போனாங்க. அப்படியே நார்மலா பேசிக்கிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, இந்த முஹம்மது எங்க கிட்ட வந்தாரு, பெரிய பிரச்சனையா இருக்கப்பா, எப்போ பாரு சதகா ஜகாத்து தர்மம் பண்ணுங்க, போருக்கு போகணும், உங்ககிட்ட இருக்கிறது அல்லாஹ்வின் பாதையில கொடுங்க, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு முஹம்மது பின் மஸ்லமா பேசுறாரு. அப்ப காபு சொன்னா, ஆமா இதை தானே நாங்க சொல்றோம், நாங்கெல்லாம் எங்க மார்க்கத்துல இருக்கோம், பாத்தீங்களா, நீங்க தான் அவசரப்பட்டு அவருடைய மார்க்கத்தை பின்பற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காபு சொல்றான். இப்ப இவரும் அதுக்கு உச்சு கொட்டி, ஆமா இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, நேரடியா பகைக்கவும் முடியல, அவருடைய மார்க்கத்தை நிறைய பேர் ஏத்திருக்கிறாங்க, அவரை இனிமே ஊரை விட்டும் அனுப்ப முடியாது, என்ன பண்றதுன்னே தெரியாம என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்லா நாங்க மாட்டிக்கிட்டோம், வசமா நாங்க சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முஹம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுறாங்க. அப்போ பேசிட்டு கடைசியா சொன்னாங்க, முஹம்மது பின் மஸ்லமா, ஒரு 2 சாவு பேரித்த பழம் எனக்கு கடனா கொடுக்குறீங்களா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரு கண்டிப்பா கொடுக்குறேன், ஆனா ஏதாவது ஒரு சில விஷயத்தை நீங்க என்கிட்ட அடமானம் வைக்கணும். என்ன வேணும் அடமானம்? உங்கள் வீட்டு பெண்களை என்னிடத்தில் அடமானம் வையுங்கள் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அப்போ முஹம்மது பின் மஸ்லமா சொன்னாங்க, நீ ரொம்ப அழகா இருக்க, எங்க வீட்டு பெண்களை உன்னிடத்தில் எப்படி அடமானம் வைக்க முடியும்? சரி, உங்களுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் அடமானம் வையுங்கள். அப்போ இவர் சொன்னாரு, எங்களுடைய பிள்ளைகளை உன்னிடத்தில் அடமானம் வைத்தால் நாளைக்கு பின்ன அக்கம் பக்கம் மக்கள் என்ன பேசுவாங்க, 2 சாவு பேரித்த பழத்துக்கு அடமானம் வந்திருக்கிற பையன் அந்த பையன் இப்படின்னு சொல்லி ஏளனமா பேசுவாங்களே, அப்ப என்னதான் நீங்க அடமானம் வைப்பீங்க? எங்க கிட்ட ஆயுதங்கள் இருக்கு, அந்த ஆயுதங்களை கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட அடமானம் நான் வைக்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டார். இது என்னன்னா ஒரு பிளானிங். ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு கஅப் பக்கத்துல போக முடியாது, ஆயுதத்தை அவனிடத்தில் எடுத்து செல்வதற்கான ஒரு பிளானிங்கை இவர் தீட்டுறார். அப்போ அவன் கஅப் அனுமதி கொடுத்தான், கண்டிப்பா எடுத்துட்டு வாங்க. சரி, நான் போய் நாள் அன்னைக்கு வரேன், 2 நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. 2 நாள் கழித்து அதே மாதிரி வந்தார். என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னல, அவங்களும் உன்கிட்ட வந்து அடமானம் வைக்கிறதுக்காக தயாரா இருக்கிறாங்க, தாராளமா வர சொல்லு. அபு நாயிலா இவங்க எல்லாருமே வந்தாங்க. இப்படி பேசி வச்சுக்கிட்டு ஒரு நாள் இரவோடு இரவாக ஒரு 10-11 மணிக்கு இந்த 5 பேரும் சேர்ந்து கஅப் இப்னு அஷ்ரஃபுடைய வீட்டுக்கு போனாங்க. கதவு தட்டினாங்க. கதவு திறந்து குரல் கொடுத்தாங்க, நாங்க தான் வந்திருக்கிறோம், உங்ககிட்ட வந்திருக்கிறோம் பேசுவதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னவொடனே கஅப் இப்னு அஷ்ரஃப் எழுந்து வெளியே வரும்போது மனைவி சொன்னால், ஏன் இந்த நேரத்துல போறீங்க, தேவையில்லை, ரத்தம் சொட்டுவதை போன்று நான் நினைக்கின்றேன் அப்படின்னு உள்ளுணர்வு. தன்னுடைய கணவனுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருப்பதாக மனைவியினுடைய உள்ளுணர்வு சொல்லுவதை மனைவி சொல்றாங்க. ஆனா காபு சொல்றான், இல்லை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னுடைய பால்குடி சகோதரர் அபு நாயிலா, முஹம்மது பின் மஸ்லமா இவங்க தான் வந்திருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அவன் வெளியே வருகின்றான். அன்னைக்குன்னு பார்த்து தலையில நல்லா அத்தர் பூசி இருந்தான். அவன் நல்லா கமகமகமன்னு சொல்லி தலை ஃபுல்லா அத்தர் கமழக்கூடிய வாசனத்தை பூசி இருந்தான். இப்போ இவங்க 5 பேர் என்ன பேசி வச்சிருந்தாங்க அப்படின்னா, நான் நேரம் வரும்போது அவனுடைய தலையை பிடித்து அமுக்குவேன், நீங்க 4 பேரும் பாஞ்சி அவனை கொன்னுறணும் இப்படின்னு சொல்லி பேசி இவங்களுக்குள்ள வச்சிருந்தாங்க. அதே மாதிரி வெளியே வந்தாங்க. கொஞ்ச நேரம் நின்று அப்படியே 6 பேரும் பேசினாங்க. முஹம்மது பின் மஸ்லமா சொன்னாரு, ஏன் வீட்டு பக்கத்திலே நின்று பேசிக்கிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போலாம், தூங்குறவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும், சரி வாங்க போலாம். அப்படியே பைவாக்குல 6 பேரும் போனாங்க. இப்போ போய்கிட்டே இருக்கும்போது முஹம்மது பின் மஸ்லமா சொன்னாரு, என்ன அத்தர் போட்டிருக்க, பயங்கர வாசனையா இருக்கு, நான் ஒரு வாட்டி நுகர்ந்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இதுல போய் என்ன இருக்கு, நல்லா நுகர்ந்துக்கோ. அப்போ அவன் குனிஞ்சா, தலையில நல்லா விரல்களை விட்டு நல்லா நுகர்ந்துட்டுப்பா செம்ம வாசனை அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவை விட்டார். மறுபடியும் 2வது தடவை நல்லா நுகர்ந்துட்டு, மறுபடியும் 3வது தடவை, 4வது தடவை அதே மாதிரி நுகரக்கூடிய நேரத்துல நல்லா பிடிச்சுக்கிட்டு இந்த அல்லாஹ்வின் எதிரியின் மீது பாயுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எல்லாருமே வந்து தாக்குனாங்க. ஆனா அவன் சரியா சாகல. இப்போ முஹம்மது பின் மஸ்லமா தன்னுடைய வாளை எடுத்து அவனுடைய வயிற்றுக்குள்ள குத்தி 2 பாதியா கிழிச்சிட்டாங்க உடம்பு.
கதறி கதறி அவன் இறந்தான். பின்பு அவனுடைய தலையை அலேக்காக வெட்டி எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இந்த 5 பேர் கொண்ட சஹாபாக்களும் வந்தார்கள். இது இரவோடு இரவாக இந்த கதை முடிக்கப்பட்டது. இப்போ விடிஞ்ச உடனே யூதர்கள் பார்த்தாங்க, காபிபுடு உடல் மட்டும் கிடக்குது. பயந்து நடுங்கிட்டாங்க. அந்த நாள் வரைக்கும் என்னவெல்லாம் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார்களோ யூதர்கள் கப்சுப்பாயிட்டாங்க. இனி முகம்மதை எதிர்க்க முடியாது, கேட்கவும் முடியல. யார் முகம்மது தான் இதை செய்திருக்கிறார் என்பதை ஊர்ஜிதமாக யூதர்களுக்கு தெரியுது. ஆனால் நேரடியாக சென்று கேட்கவும் முடியல, பேசவும் முடியல. பிரச்சனை பண்ணா போருன்னு சொல்லி வந்துருவாங்க, நாம பாட்டுக்கு நம்ம வாழணும் இப்படின்றதுனால கேட்கவும் இல்லை, பிரச்சனை பண்ணிக்கவும் இல்லை. பிரச்சனை பண்ணிக்கவும் இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் பயந்து நடுங்கினார்கள் யூதர்கள் இந்த சம்பவத்திற்கு பின்னால். இது 2வது கட்டம், ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது. பின்பு அதே 3ஆம் வருடம் ஹிஜ்ரி 3இல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்திகள் கிடைத்து கொண்டே இருந்தது. குறைஷி மக்கள் எப்போது வேண்டுமானாலும் முஸ்லிம்களின் மீது படையை திரட்டி கொண்டு வரலாம் என்று. இப்ப நபி அவர்கள் என்ன பண்றாங்க பாருங்க. போருக்காக மட்டும் போகல, அரசியல் நடவடிக்கையை பாருங்க. நபி அவர்கள் போர் ஒத்திகை பார்க்கிறாங்க. போர் ஒத்திகைனா புரியுதா? போர் புரியறதில்ல. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பலத்தை அண்டைய நாட்டுக்கு காட்டுவது. இப்போ நம்மளுடைய நாடுகள்ல ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 ராணுவ பரேட்லாம் நடக்குது இல்ல? ஏன் நடக்குது? முப்படைகள் கொண்ட கடற்படை, தரைப்படை, அதே மாதிரி விமானப்படைன்னு சொல்லி ராணுவ படை, எல்லா படைகளும் சேர்ந்து பரேடு நடத்துறாங்களே. எதுக்கு நடத்துறாங்க? என்கிட்ட இவ்வளவு ராணுவம் இருக்கு பாரு, நாங்க எதிலும் குறைந்தவர்கள் இல்லை பாரு என்பதை அந்நிய நாட்டுக்கு, அண்டை நாட்டுக்கு தங்களுடைய ராணுவ பலத்தை காட்டுவதற்காக இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே குறைஷிகளுக்கு வெறுமனே பயத்தை காட்டுவதற்காக மதீனாவிலிருந்து கிளம்பி சென்று கிட்டத்தட்ட 2 மாதம் பஹ்ரான் என்று சொல்லக்கூடிய மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்ல தங்கி இருந்தாங்க. நாங்க பயந்தவர்கள் இல்லை என்பதை காட்டுவதற்காக. எங்களுடைய ராணுவ பலம் மிகவும் வலிமையானது, எண்ணிக்கையில வேணா நாங்க குறைவானவர்களா இருக்கலாம், உங்கள இருக்கக்கூடிய 10 நபர்களுக்கு நாங்கள் ஒரு ஆள் சமம் என்பதை நிறுவுவதற்காக, பயம் காட்டுவதற்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு அங்கு சென்று 2 மாதங்கள் தங்கிவிட்டு திரும்பி வந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஒரு அரசியல் தலைவர் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இதைவிட சிறந்த எடுத்துக்காட்டு இருக்க முடியாது. இப்போ அதே மாதம் அடுத்த கட்டம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. குறைஷி மக்கள் நல்லா பயந்து இருந்தாங்க பத்ரு களத்திற்கு பின்னால். இப்ப இந்த பத்ரு போர்க்களத்திற்கு பின்னால் இவ்வளவு விஷயத்த சொன்னோம். குறைஷிகளுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, என்னதான் நம்ம பண்றது, இப்போ என்ன நமக்கு இப்படிப்பட்ட சோதனையா, இவ்வளவு பெரிய பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிட்டோம். ஏதோ முஹம்மது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றாரு, எப்படியாவது அவரை முடக்கிடலான்னு சொல்லி பார்த்தாக்கா இந்த மாதிரி பத்ரு களத்துல நம்ம தோத்தோம், போயிட்டோம், அசிங்கப்பட்டுட்டோம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இப்போ அதெல்லாம் போனா நம்ம எப்படி இப்போ வியாபாரம் பண்றது? ஏற்கனவே அபூ சுஃபியானுடைய அந்த படை போச்சல்ல, துல் உஷைரா, அது மீண்டும் திரும்பி வரும்போதுதான் பத்ர் போர் நடந்தது. அதுக்கு பிறகு 1 வருட காலம், அதாவது அந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான்ல இருந்து கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு அவங்க வரவே இல்லை. அடுத்த வருடம் பேசுறாங்க, இப்ப என்ன செய்யறது, எப்படி பண்றது, இப்ப வியாபாரம் எப்படி பண்றது? வெயில் காலத்துல ஷாம் தேசத்தை நம்பி நம்மளுடைய வியாபாரம் இருக்குது, கோடை காலத்துல எத்தியோப்பியாவின் பக்கம் நம்மளுடைய வியாபாரம் இருக்குது. இதுதான் நம்மளுடைய வியாபாரம். இது இல்லை அப்படின்னாக்கா நமக்கு பொருளாதார நெருக்கடி நேரிடும். என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் இப்படின்னு சொல்லி உட்காந்து பேசுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. ஒருத்தர் சொன்னாரு, நாம ஏன் மதீனா வழியாக போனோம் ஷாமுக்கு, நஜ்து தேசத்தின் வழியாக போலாம், சுத்திக்கிட்டு போலாம். மிக நீளமான பாதை தான் அந்த பாதை, ஆனா அந்த பாதையில நம்ம வியாபாரம் செஞ்சுக்கிட்டு போகலாம், வேற வழி இல்லை நமக்கு, அப்படிதான் போயாகணும் அப்படின்னு சொல்லி பேசினதுமே அந்த பாதையே குறைஷி மக்களுக்கும் தெரியாது, இந்த பக்கம் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் தெரியாது பெருசா. அது சுத்து பாதை. அந்த பாதையை தீர்மானிக்கிறாங்க, அந்த பாதைக்கு ஒருவனை வழி காட்டுவதற்காகவும் அவங்க வைக்கிறாங்க குறைஷி மக்கள்.
இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி கிடைக்குது பாருங்க. சலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுஐம் என்று சொல்லக்கூடிய ஒருவரை மக்காவிற்கு பார்ப்பதற்காக செல்கிறார்கள். இது மது அருந்துவது தடை செய்வதற்கு முன்னாடி இருந்த காலம், அந்த நேரம். இப்போ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மக்கால உட்கார்ந்து பேசி மது அருந்துறாங்க. இந்த நேரத்துல நுஐம் கொஞ்சம் தண்ணி அதிகமா எல்லாத்தையும் உளறிட்டார். எதை நாங்க அந்த வழியா பயணம் பண்ண போறோம், அந்த வழியா வியாபாரம் செய்ய போறோம்னு சொல்லிட்டு சலீல் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட எல்லா விஷயத்தையும் உளறிட்டார், தண்ணி அதிகமான ஒண்ணு. இப்போ உடனே சலீத் ரலியல்லாஹு அன்ஹு நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே, குறைஷி மக்கள் மீண்டும் ஒரு வியாபாரத்தை இந்த வழியாக செல்ல போகின்றார்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 பேர் கொண்ட ஒரு படையை தயார் செய்து ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில், நீங்க போங்க, இவங்க இந்த வழியா வருவாங்க, தாக்குங்க, அந்த பொருளை நீங்கள் எடுத்து விட்டு வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பயணத்துல அவர்கள் பாத்திரங்கள், வெள்ளி நாணயங்கள், கிட்டத்தட்ட 1,00,000க்கும் குறையாத திர்ஹங்கள் மதிப்பிலான பொருட்களை வைத்திருந்தார்கள். இதை எடுத்துக்கிட்டு ஷாமுக்கு போறாங்க. இப்போ அதே போன்று ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றார்கள். அந்த வியாபார கூட்டம் வந்ததுமே அவர்களின் மீது தாக்குதல் நடத்தினாங்க. ஆனா அந்த வியாபார கூட்டம் யாருமே பதில் தாக்குதல் நடத்தாமலே ஓடி போயிட்டாங்க. எங்களை உயிரோட விட்டா போதும்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. ஒட்டுமொத்த பொருட்களையும் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாவற்றையும் கொண்டுட்டு வந்தாங்க. வழிகாட்டுவதற்காக ஃபுராத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்தாரே, புதிய பாதை காட்டுவதற்காக, அவரை கைது செஞ்சு கொண்டுட்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீரர்களை பாராட்டினார்கள். அந்த ஃபுராத் என்பவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். அவர் முஸ்லிம் ஆகிவிட்டார். பின்பு கொண்டு வந்த கனிமா பொருட்களில் 5இல் ஒரு பங்கை அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒதுக்கிவிட்டு மீதமுள்ள எல்லா திரகங்களையும், அந்த பொருட்களை 1,00,000க்கும் குறையாத அந்த திரகங்கள் மதிப்பிலான பொருட்களை 100 வீரர்களுக்கு பங்கு வைத்து கொடுத்து முடித்து விட்டார்கள். இதுவரைக்கும் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு இந்த அட்டாக்குகள் எல்லாம் நடந்தது. இப்போ இந்த விஷயம் மறுபடியும் குறைஷி மக்களுக்கு பயங்கர கோபத்தையும் முட்டுச்சு, பயங்கர கடுப்பையும் ஆக்குச்சு. இது வேற வழியே இல்லை, நாம ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். என்னதான் செய்யறது இந்த விஷயத்தை? குறைஷிகளுக்கிட்ட 2 ஆப்ஷன். ஒன்னு இஸ்லாத்தை தழுவுவது, இது நடக்காத காரியம். அப்ப ஆப்ஷன் என்ன? சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வது. யூதர்களும் மதீனாவில் வாழக்கூடிய யூதர்கள், முஷ்ரிக்கான மதீனத்து மக்கள் எப்படி சமாதான உடன்படிக்கை செய்திருக்கிறார்களோ இதே போன்று மக்காவில் இருக்கக்கூடிய இந்த முஷ்ரிக்குகளும் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வது. இதுதான் ஒண்ணு. 2வது எதிர்த்து அடிப்பது. வேற வழி கிடையாது. ஒரு மிகப்பெரிய போரை நாம் கட்டமைக்க வேண்டும். இந்த கட்டமைப்புக்கான மிகப்பெரிய ஒரு தயாரிப்பை நான் செய்ய வேண்டும். முஸ்லிம்களை உண்டு இல்லாமல் ஆக்க வேண்டும். வேற ஆப்ஷனே கிடையாது, வேற வழியே கிடையாது. இதை நாம் செய்தால் மட்டும்தான் இனி நம்மால் ஒழுங்காக இருக்க முடியும் என்று அவசரமாக தெளிவானதொரு யோசனையை அவர்கள் கூட்டுகின்றார்கள், செய்கின்றார்கள். இதில் ஒரு பியூட்டி என்னன்னா, அபூ சுஃபியான் பத்ருக்களத்திற்கு காரணமாக இருந்த 50,000 அந்த நாணயங்கள் மதிப்பிலான வியாபார கூட்டம் தப்பிச்சதில்லை. 1000 ஒட்டகங்கள் அதுல இருந்ததா இல்லையா? அந்த 1000 ஒட்டகங்களையும் அந்த 50,000 நாணயங்களுக்கு மதிப்பிலான பொருட்களையும் அவர்கள் அப்படியே பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஏன்னா இவங்களால பிரச்சனையிலிருந்து மீளவே முடியல. அந்த பொருட்கள் அப்படியே இருந்தது. இந்த பொருட்களுக்கு யாரெல்லாம் சொந்தக்காரர்களோ அந்த பெருமதிப்பிலான வியாபாரிகளிடத்தில் சென்று பேசினார்கள். இந்த பொருட்களை நீங்கள் எங்களுக்கு கொடுத்து விடுங்கள், போர் தொடுக்க போகின்றோம். முஹம்மதின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் பொருளாதார செலவு மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. முஹம்மத் உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பவர்களை கைதியாக வைத்திருக்கின்றார், கொன்று இருக்கின்றார். நாம் இந்த போரை செய்யாவிட்டால் இனி மக்காவில் நாம் கண்ணியத்தோடு வாழவே முடியாது, நமக்கான மரியாதை இருக்காது என்று ஒவ்வொரு நபர்களிடத்திலும் சென்று பேசினார்கள். அவர்களும் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் வெற்றி வாகை சூடுங்கள் என்று ஒட்டுமொத்த குறைஷி மக்களும் மிகப்பெரிய படையை திரட்டினார்கள்.
மிகப்பெரிய பேர் விஷயத்தோடு உற்சாகமானார்கள், மிகப்பெரிய தயாரிப்பானார்கள். இந்த தடவை அவர்களுக்கு நாம் யார் என்று காட்ட வேண்டும் என்று அவர்கள் ஒரு முடிவோடு கிளம்பினார்கள். அந்த கிளம்பிய போர்தான் உஹது போர். இது முஸ்லிம்களுடைய வரலாற்றில் மிகப்பெரிய போர், மிகப்பெரிய போர், மிகப்பெரிய போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்கட்டான நாட்கள் இந்த போரிலே நடந்தது. இதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றார். இந்த போர் என்ன சொல்கின்றது, எப்படி இது தொடங்கியது, எப்படி மூண்டது, கடைசியில் என்ன ஆனது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.